ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிக்கன் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போதும் ஒரே மாதிரியே செஞ்சு ஒரே மசாலாவே யூஸ் பண்ணுறப்ப இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிச்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஏன்னா இதுதான் மெயின். இதுக்கப்புறம் நமக்கு பெருசாக நிறைய ஐட்டம் தேவைப்படாது. வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப இன்னும் கொஞ்சம் கூட வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி நல்லா ஒரு கையளவுக்கு நல்லா நிறையாவே கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த கொத்தமல்லி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப ட்ரையாக வேணும்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, இல்லை செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இந்த மாதிரி 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டையும் ஃபுல்லாக அதிலே சேர்த்துருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இது அப்படியே ஓரமாக வச்சுருவோம். மற்றதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அது ஊறட்டும். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அதில் ஒரு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம். ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்துப்போம். தக்காளியும் சேர்த்து லைட்டாக வதக்கிப்போம். தக்காளி லைட்டாக வதங்கின பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிடுவோம். ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிப்போம். வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் ஆட் பண்ண மாட்டோம். அதனால் கண்டிப்பாக ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணால் நமக்கு சிக்கன் நல்லா குக் ஆயிரும். நீங்கள் பேஸ்ட்டு ரெடி பண்ணுறப்ப நிறையா தண்ணி ஊற்றி ரெடி பண்ணக்கூடாது. ஏன்னா சிக்கன் வேறு தண்ணி விடும். நமக்கு இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. நான் இதிலே ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்னும் ட்ரை ஆகணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் கூட ட்ரை ஆக்கி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற சிக்கன் கிரேவிக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி தோசை, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி, கீ ரைஸ், ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.